ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் திராவிட இயக்க சிந்தனையாளர், பகுப்பாய்வாளர், திராவிட வெற்றி கழகத்தினுடைய முதன்மை செயலாளர், பேச்சாளர், எழுத்தாளர் வல்லம் பசீர் அவர்கள். தோழர் வணக்கம். வணக்கம். இந்த அதிமுக பாஜக கூட்டணியை பொறுத்தவரையும் பாஜக ஓவர் ரைட் பண்ணுது, இந்த மாதிரி விமர்சனங்கள்லாம் நிறைய பார்த்துட்டோம். இந்த நிலையில் கடந்த மக்களவை தேர்தலில் பாஜகவின் கதாநாயகனாக இருந்தவர் அண்ணாமலை தான். ஹெச் ராஜா ஓரங்கட்டினாரு, காயத்ரி ராம கட்சியை விட்டே போக வைத்தார், எஸ்வி சேகரை ஓரங்கட்டி புலம்ப வச்சாரு. இன்னைக்கு வரையும் அண்ணாமலைங்கிற பேரை கேட்டா எஸ்வி சேகர் டென்ஷன் ஆகிறாரு. இப்படியாக ஒரு பார்ப்பன லாபியவே தள்ளி விட்டுட்டு ஒரு நான் பிராமின் லாபியா அவர் உள்ள வந்தாரு. அவருக்குன்னு ஒரு கூட்டத்தை வச்சாரு, அவருக்குன்னு ஒரு ரசிகர் வட்டத்தை வச்சுக்கிட்டாரு. திமுகவை எதிர்க்கிற பெரிய எதிர்கட்சி நான் தான், எடப்பாடி டம்மி தான்னாரு. எடப்பாடியை தற்கூரிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாரு. எம்ஜிஆர் ஜெயலலிதாவை சீண்டினாரு, தலைவர்களுடைய ஆளுமைகளை சீண்டினாரு. நிறைய உண்மைக்கு மாதிரியான தரவுகளை சொல்லி ஏதோ லைம்லைட்ல இருந்துகிட்டே இருந்தாரு. எடப்பாடி சீன்லே இல்லாம போயிட்டார். இந்த நிலையில் தனித்து நின்று மக்களவையில நின்னாரு. அவர் ஒரு 18% கிட்ட பிஜேபி அலையன்ஸ் கூட்டணியை உயர்த்திட்டாரு பாருங்கலாம் சொன்னாங்க. ஆனா இந்த சட்டசபை தேர்தலில் அவர் என்ன ஆனாருன்னே தெரியல. நயினார் வந்ததுக்கு அப்புறம் சைலண்ட் ஆனாரு. இப்ப திடீர்னு ஒரு லீவ் லெட்டர் கொடுத்துருக்காரு. ஏற்கனவே ஒரு லீவ் லெட்டர், அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு லீவ் லெட்டர் கொடுத்தாரு. இத்தனை தொகுதிகளுக்கு பொறுப்பா இருக்கும்போது நான் பண்ணலன்னாரு. அப்பயே இந்த தேர்தல் வேலையில என்னை விட்டுருங்கன்னாரு. இப்ப சிங்கானல்லூர் தான் நான் கேண்டிடேட்டா நிக்க மாட்டேன், திருப்பி டெல்லிக்கு லீவ் லெட்டர் எழுதியிருக்காரு. என்ன இப்படி தொடர்ந்து தேர்தல் தொடங்கினதுல இருந்தே லீவ் லெட்டர் கேட்கிறாரு அண்ணாமலை அவர்கள். அவர் ஓய்வு பெறுகிற வயதும் அவருக்கு வரலையே, எப்படி புரிஞ்சுக்கிறது? அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து வெளியேறுவது என்கிற முடிவை 4 மாதத்துக்கு முன்பே எடுத்து விட்டார். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைமை அவரை கட்டாயப்படுத்தி பாரதிய ஜனதா கட்சிக்குள் இருத்தி வைத்திருக்கிறார்கள். காரணம், அண்ணாமலை ஒரு புதிய அரசியல் கட்சியை பதிவு செய்து விட்டார் தேர்தல் ஆணையத்துல. தேர்தல் ஆணையத்துல அரசியல் கட்சியை பதிவு செய்யற நடைமுறை நிறைவு பெற்றுச்சு. எல்லாரும் கேட்பாங்க, அது எப்படி சார் தேர்தல் ஆணையத்துல அரசியல் கட்சியை பதிவு பண்ணிட்டாருங்கிறீங்க, ஆனா இங்கேயே தொடர்றாரு, பாஜகவுக்கு தெரியாமல் தேர்தல் ஆணையத்துல அப்படி பதிவு செஞ்சிட முடியுமா, அப்படி ஒரு சூழல் இருக்கா அப்படின்னு கேட்டா, சசிகலா அம்மையார் ஒரு கட்சியை இப்ப துவங்கி இருக்காங்க. அந்த கட்சி சசிகலா அம்மையார் துவங்கிய கட்சியா அல்லது அதுக்கு முன்பே துவங்கப்பட்ட கட்சியா? திவாகர். ஆமா, ஏற்கனவே துவங்கி ஒரு பெயரில் வைக்கப்பட்டிருந்த கட்சியை அப்படியே தன்மையப்படுத்தி கொண்டார். அப்ப தேர்தல் ஆணையத்தினுடைய கண்ணுல மண்ணை தூவிட்டாரா சார் அண்ணாமலைன்னா? ஆமா, தனக்கு இருக்கக்கூடிய அந்த ஐபிஎஸ் அறிவை பயன்படுத்தி வேறு ஒருவருடைய பெயரில் கட்சியை பதிவு செய்து விட்டார். கட்சி பதிவு பெறப்பட்டு விட்டது. 100 பேர் நீங்க இந்த பகுதியில நான் கூட்டம் போட்டேன் அப்படிங்கிற ரெக்கார்ட்ஸோட நாங்க இந்த கட்சியை துவங்கி இருக்கிறோம்ங்கிற கடிதத்தை கொண்டு போய் தேர்தல் ஆணையத்துல முறையாக ஒப்படைத்து 100 பேர் அடிப்படை உறுப்பினர், அந்த அடிப்படை உறுப்பினர்களிலிருந்து இவர் பொதுச் செயலாளர் தலைவர்னு தேர்வு செய்யப்பட்டார் என்கிற அந்த ஆவணத்தை கொண்டு போய் ஒப்படைச்சீங்கன்னா தேர்தல் ஆணையத்துல பதிவு பண்ணிக்கலாம். கட்சியை பதிவு பண்ணிக்கிற நடைமுறை என்பது இவ்வளவுதான். அதன் பிறகு நீங்க பொதுக்குழு கூட்டத்தை கூட்டி பொதுச் செயலாளர் தலைவரை 3 ஆண்டு பயிலாவோ இல்ல 4 ஆண்டு பயிலாவோ வச்சு நீங்க நிறைவேற்றிக்க வேண்டியது. அப்போ ஒரு அரசியல் கட்சியை பதிவு செய்யற வேலை ஏற்கனவே துவங்கிடுச்சு. அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிற போதே அண்ணாமலை பெயரால் பேரவை ஒன்று இயங்கியது என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியில் முன்னதாக வைக்கப்பட்ட பிரதான குற்றச்சாட்டு அண்ணாமலை மேல. அண்ணாமலை பேர்ல ஏற்கனவே மாவட்டந்தோறும் பேரவைகள்லாம் துவங்கப்பட்டுருச்சு. அதற்குண்டான பணிகள்லாம் துவங்கி மாவட்ட செயலாளர்கள் நியமனமே நடந்து முடிஞ்சிருச்சு. பாஜகவுக்கு பேரலா அண்ணாமலை ஒரு கவர்னரன்ஸா ரன் பண்றாரு. அண்ணாமலை இண்டிவிஜுவலா எமர்ஜ் ஆகிறாரு. ஒன்றியத்திலிருந்து பாஜகவை வளர்க்க கொடுக்கிற நிதியை எல்லாம் தன்னை வளர்த்து கொள்வதற்கு பயன்படுத்துறாரு. சோசியல் மீடியா அட்டென்ஷனை கிரியேட் பண்றாரு. பெய்டு மீடியாஸை கூட்டு விளம்பரப்படுத்திக்கிறாரு. இதெல்லாம் அண்ணாமலை மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள். ஆனா அண்ணாமலைக்கு நல்லா தெரியும், இந்த பங்களா நம்ம பங்களா இல்ல, நம்மளுக்கு வெள்ளையடிக்கிற வேலையை தான் கொடுத்துருக்காங்க. இந்த வெள்ளையடிக்கிற காலத்திலேயே இந்த பங்களாவிலிருந்து என்ன செய்ய முடியுமோ அதை செய்து கொள்ளலாங்கிற முடிவுக்கு தான் பாரதிய ஜனதா கட்சி என்கிற பார்ப்பன ஏகாதிபத்தியத்தினுடைய கோட்டைக்குள்ள நுழைஞ்சார் அண்ணாமலை. அதை செவ்வனே செய்து கொண்டு அண்ணாமலை இருக்காரு. இப்போ ஒன்றியத்தில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி அண்ணாமலைக்கு ஒரு த்ரெட்டை கொடுத்துட்டாங்க. நீங்க கட்சி துவங்க கூடாது, தேர்தல் முடிகிற வரைக்கும் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு. அதனால ஒரு சைலண்ட் மோட்ல நீங்க சொன்னது மாதிரி தொடர்ச்சியாக லீவ் லெட்டர்ஸ் கொடுத்துட்டு அமைதியாக காத்திருக்கிற அவரும் சுரேஷ் கோபியும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நடைபெறுகிற பல நாடுகளில் இருக்கிற பொங்கல் விழாக்கள்ல பங்கேற்பதற்காக தேதி கொடுத்தாங்க. கடைசி நேரத்தில் அந்த நிகழ்ச்சிகளை ரத்து செய்தார்கள் ஜனவரி மாதத்துல. அந்த நிகழ்ச்சிகளை ரத்து செய்ததற்கு பின்னால் அண்ணாமலையினுடைய தந்தையார் உடல்நலம் சரியில்லாம இருக்காரு. உடல்நலம் சரியில்லாம இருக்கிற தந்தையை பாத்துக்கிறதுக்காக அவங்க தந்தையார் கிட்டத்தட்ட 3.5 ஆண்டு காலமாக உடம்பு சரியில்லாம இருக்காரு. இவர் மாநில தலைவராக இருந்த போதும் அவர் தந்தையார் உடல்நலம் சரியில்லாம தான் இருந்தாரு. அப்பெல்லாம் பார்த்து கொள்ளாத அண்ணாமலை
இப்போது திடீரென தந்தையை பார்த்துக் கொள்கிறார் என்று சொன்னா என்ன அர்த்தம்? இது பாரதிய ஜனதா கட்சியில இருக்கிற எல்லோருக்கும் தெரியும். நேற்றைக்கு செய்தி வந்த போதே நான் நினைச்சேன், நிச்சயமாக இன்றைக்கு ஒரு கடிதம் வரும், அண்ணாமலை தேர்தலில் போட்டியிட மாட்டேன் என்கிற செய்தியை டெல்லிக்கு சொல்வார்கள். நினைத்ததை போலவே சொல்லி இருக்கிறார். தேர்தல் முடிந்ததற்கு பிறகு அண்ணாமலை தனி கட்சி துவங்குவார். ஜீவா டுடேல நான் இன்னைக்கு இதை டிக்ளேர் பண்றேன். இந்த காணொலியை பத்திரமாக சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள். அண்ணாமலை கட்சி தொடங்கியதற்கு பிறகும் இதை மீண்டும் மறு ஒளிபரப்பு செய்வோம். கண்டிப்பா ரொம்ப முக்கியமான செய்தியை சொல்லியிருக்கீங்க. அப்ப பாஜக இருந்து போட்டியிட மாட்டார் அப்படிங்கிறதுக்கு அவர் தனி கட்சி தொடங்கி இருக்காருங்கிறது தான் காரணம். அப்ப அவருக்கு வெற்றி வாய்ப்பு குறைவுங்கிற அந்த ஃபீலிங் இருக்கா? ஏன்னா கோவை ஏடிஎம்கே பிஜேபிங்கிற 2 கட்சி சேரும் போது அது இயல்பாகவே திமுக எதிர்ப்புள்ள பகுதி கொங்கு மண்டலங்கிறது. திராவிட கருத்தியலுமே கொஞ்சம் எதிர்ப்புள்ள பகுதி, கொஞ்சம் பண்ணையார் மனநிலை, நிலவுடைமை, சாதி இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால திராவிட எதிர்ப்பும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஸோ அதனாலதான் பிஜேபி ஏடிஎம்கே 2 சேரும் போது அங்க வெற்றி கிடைக்கும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான சூழ்நிலையில கூடவா அந்த எம்எல்ஏ பதவியை அவரு வேணாங்கிற அளவுக்கு அண்ணாமலை போயிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? இல்ல சார், அதாவது இது களத்துல வேறு மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும். அண்ணாமலை ஏற்கனவே கோயம்புத்தூரிலும் அரவாக்குறிச்சியிலும் தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியை தழுவாங்க. அண்ணாமலை என்கிற பிம்பத்தை மிகப்பெரிய அளவுக்கு உயர்த்தி இருக்கிறார்கள். நீங்க இப்ப கூட பாரதிய ஜனதா கட்சியில இருக்கக்கூடிய ஒரு சாதாரண தொண்டன்ட்ட எந்த விதமான பெரிய லாபிக்குள்ளும் சிக்காம, RSS தத்துவார்த்தத்தில் வளராம திடீர்னு பாஜகவினுடைய அந்த ஒரு பூஸ்டப்ப பார்த்து போய் உள்ளார சேர்ந்தான்ல, அவன்கிட்ட போய் இலகுவா ஒரு கேள்வியை நீங்க கேளுங்க. பாஜகவுல அண்ணாமலை இருந்த காலம் நல்லா இருந்துச்சா, நயினார் நாகேந்திரன் இருக்கிற காலம் நல்லா இருந்துச்சான்னா, எங்க அண்ணாமலை இருக்கும்போது டெய்லி பாஜகவை பத்தி செய்தி வருங்க. அண்ணாமலை இருக்கும்போது பாஜக பேசு பொருளாகவே இருந்துச்சுங்க. இப்ப பாஜக பேசு பொருளாகவே இல்லைங்கன்னு சொல்றான்ல. அப்ப அண்ணாமலை ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்குனாரு பாஜகவுக்குள்ள. அது தன்னுடைய இண்டிவிஜுவல் ஸ்ட்ரக்சராகவே இருந்தாலும் கூட அந்த பிம்பம் என்பது ரொம்ப பெருசு. அந்த பிம்பம் கொஞ்சம் கொஞ்சமாக சிதைக்கப்படுவதை அண்ணாமலை விரும்பல. சார், தேர்தல் தோல்வியில நீங்க சிக்கிட்டீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய டேமேஜ்ன்றதை நீங்க மறந்துடக்கூடாது. அது போராளிகளுக்கு வேண்டுமானா நாங்க தேர்தல் தோல்வியை கணக்குல கொள்ளல, வெற்றியை கணக்குல கொள்ளலன்னு சொல்லிட்டு போலாமே தவிர, அரசியல் ரீதியாக அதிகாரத்தை நோக்கி நகருகிற அரசியலை செய்யக்கூடியவர்களுக்கு நீங்க தேர்தல் தோல்வி ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அது ஒரு பெரிய இமேஜ டேமேஜ் ஆகும். ஏற்கனவே ஒரு முறை அரவாக்குறிச்சியில போட்டியிட்டு தோல்வியை தழுவிட்டாரு. இமேஜ் டேமேஜ் ஆகி போச்சு சட்டப்பேரவையில. நாடாளுமன்ற தேர்தல்ல கோயம்புத்தூர்ல வானலாவ செய்திகளை சொன்னாங்க. ஏதோ பாலாறும் தேனாரும் அண்ணாமலைக்கு ஆதரவாக ஓடிக்கொண்டிருக்கிறது, அண்ணாமலை போய் முகத்தை காட்டினாலே எம்ஜிஆர் மாதிரி வெற்றி பெற போறாருங்கிற பிம்பத்தெல்லாம் கட்டி எழுப்புனாங்க. என்ன ஆச்சு? அந்த பிம்பம் உடைஞ்சு சுக்குநூறாக போச்சு. இப்ப சிங்காநல்லூர்ல கள நிலவரம் என்னன்னே தெரியாது. அந்த களத்துக்குள்ள போய் நிக்கணும் ஒண்ணு. 2வது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, அதிமுகவினுடைய வாக்கு ஒன்று கூட அண்ணாமலைக்கு கிடைக்காது. கொங்கு மண்டலத்துல அதிமுகவுக்கு ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் இருக்குங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது. அப்ப சிங்காநல்லூர்ல இவர் போட்டியிட்டா அதிமுக வாக்குகள் கிடைக்கணுமா வேணாமா? கிடைத்தாதான் சார் இவர் வின்னிங் ரேஷியோக்குள்ளேயே வர முடியும். குறைஞ்சபட்சம் 2000 ஓட்டு வித்தியாசத்துல தோல்வியை தழுவுனா பரவாயில்ல. அவர் பாட்டுல 50,000 வாக்கு வித்தியாசத்துல தோல்வியை தழுவிட்டாருன்னா அப்புறம் ஒரு கட்சி தலைவரா எமர்ஜ் ஆக முடியுமா அவரு? இதெல்லாம் ஒரு பிரச்சனை. இதை கடந்து அரசியல் கட்சி தொடங்குறதுன்னு முடிவு பண்ணியாச்சு. ஒருவேளை இப்படி வச்சுக்கோங்க, சில நேரங்கள்ல அரசியல்ல ஏதாவது ஒரு மாற்றம் நடக்கும்ல. பாஜக சட்டப்பேரவை உறுப்பினராக வந்துட்டா அவர் கட்சி தொடங்குற கனவு என்ன ஆகுறது? பாஜக சட்டப்பேரவை உறுப்பினர் போய் கட்சி தொடங்க முடியுமா? ராஜினாமா பண்ணணும். அப்ப அவருக்கு எவ்வளவு பெரிய டேமேஜ் உண்டாகும் பாருங்க. அதிமுக பாஜக கூட்டணியில அதிமுகவை அண்ணாமலை எதிர்த்த காலத்திலும் கூட பாஜக அவருக்கு சீட்டு கேட்டு பெற்று கொடுத்துச்சு. அவரை பாஜக வெற்றி பெற வச்சுச்சு. வெற்றி பெற வச்ச கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு போறாரு. வெற்றி பெற வச்ச கட்சிக்கு இப்படி ஒரு அநீதியை இழைச்சிட்டு போறாருங்கிற அந்த இமேஜோட போறதுக்கு அண்ணாமலை தயாராக இல்ல. அண்ணாமலை அதற்கு எந்த வகையிலும் தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ள கூடாது என்கிற மனநிலைக்கு வந்துட்டார். அதனாலதான் அவர் சிங்காநல்லூர் தொகுதியில போட்டியிட விரும்பல. இல்ல, இது நீங்க சொல்றது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்டா இருக்கு. பிஜேபி இதை எப்படி சார் விரும்பும்? நம்ம கட்சியில வந்தாரு, தலைவரா இருந்தாரு, ரசீது மன்றம் சேர்த்துக்கிட்டாரு, 1 லட்சம் ரூபாய்க்கு வாடகை கொடுக்குற அளவுக்கு வீடு வாங்கிட்டாரு, நிறைய பில்லு கொடுக்காம இது பண்ணாரு. பிஜேபி திமுக எதிர்ப்பு இதெல்லாம் விடுங்க. பிஜேபி நம்மளை மொட்டை அடிச்சுட்டு ஒரு நபர் போறத, அது ஒரு நான் பிராமின் பிஜேபி கட்சிக்குள்ள இப்படி போய்கிட்டு நம்மளை இட்டு பலன் அடைஞ்சு ஆதாயம் அடைஞ்சு நமக்கு பலன் இல்லாம போறாருங்கிறத அவங்க எப்படி விரும்புவாங்க? இல்ல, பாரதிய ஜனதா கட்சி அவரை எப்படியாவது தன்மையப்படுத்தி உள்ளே வைத்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் விரும்புது. அவரை ஒண்ணும் இல்லாம செஞ்சிடணும், பாஜகக்குள்ள வச்சிருந்தா விரும்புது. ஆனா
அதையெல்லாம் தாண்டி அவர் ஏதோ ஒரு அரசியலை செய்ய வேண்டும்னு நினைக்கிறாரு. இப்ப அவரை பொறுத்த வரைக்கும் என்ன கணக்கு வந்துருச்சு, அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி அடக்குமுறையை அண்ணாமலை மீது ஏவுனா அண்ணாமலையினுடைய அரசியலுக்கு அது வளர்ச்சின்னு அவர் நினைக்கிறாரு. ஏன்னா அவர் தமிழ்நாட்டுடைய கிரவுண்ட் பாலிடிக்ஸ ஓரளவுக்கு உள்வாங்கிட்டார் சார். அவருக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு, பாஜக எதிர்ப்ப பேசினா நாம வளர முடியும். பாஜகவுக்குள்ள நான் இருந்த மாதிரி பாஜக இல்ல, பாஜக என்னையே அழிக்க பாக்குது, நான் இப்பதான் பாஜகவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி அவர் வீதிகள்ல வந்து நின்னா அந்த குரலை கேட்கறதுக்கும் 10 பேர் தயாராவாங்க. பாஜக எதிர்ப்ப பேசினா அவரை நம்புவதற்கும் 10 பேர் தயாராவாங்க. அது அவர் ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜா எடுத்துக்கலாம்னு நினைக்கிறாரு. ஆனா எந்த வகையிலும் இவர் கட்சி தொடங்கிடக்கூடாது. கட்சி தொடங்கினா அது ஒரு மிகப்பெரிய நெருக்கடியாக வந்து முடிஞ்சிடக்கூடாது. நாளைக்கு இது ஒரு முன்னுதாரணமாக மாறிடக்கூடாது. ஏன்னா நீங்க திமுகவில இருந்து வந்து கட்சி தொடங்கினவங்க இருக்காங்க, அதிமுகவில இருந்து வந்து கட்சி தொடங்கினவங்க இருக்காங்க, காங்கிரஸ்ல இருந்து வந்து கூட ப. சிதம்பரம் காங்கிரஸ் ஜனநாயக பேரவைன்னு துவங்கினாரு, தமாகன்னு ஒரு கட்சி உருவாச்சு. பாஜகல இருந்து வந்து கட்சி உருவாயிருக்கா? கட்சி உருவாகி நிலை பெற்றிருக்கா? அந்த கட்சி எங்காவது மக்களிடத்துல வெற்றி பெற்றிருக்கான்னு பாத்தீங்கன்னா பாஜக அப்படி ஒரு சினாரியோவை இதுவரைக்கும் அரசியல் களத்துல காட்டியதே கிடையாது. அப்படி ஒரு சூழலே இருந்ததில்லை. அங்கொன்றும் இங்கொன்றுமா வடநாடுகள்ல சில கட்சிகள் வந்து போயிருக்குமே தவிர அதெல்லாம் காலப்போக்குல உமாபாரதி ஒரு கட்சி தொடங்கினாங்க, கடைசியில் என்னாச்சு, திரும்ப போய் உமாபாரதி அங்கேயே சேர்ந்துக்கிட்டாங்க. இப்படித்தான் நடந்திருக்கு அரசியல்ல. அப்ப பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து ஒருவர் வந்து கட்சி துவங்குவதை RSSம் விரும்பாது, பாரதிய ஜனதா கட்சியும் விரும்பாது. ஆனாலும் அந்த சவாலை எதிர்கொள்ளணுங்கிற மனநிலைக்கு அண்ணாமலை வந்திருக்கிறார். அதுக்காக அண்ணாமலை பெரிய போராளி, பெரிய ஃபைட்டரு, அவர் பெரிய இடதுசாரி சிந்தனையாளர் அதெல்லாம் இல்ல. அண்ணாமலை தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்கு எதையாவது ஒன்றை செய்தாக வேண்டும்ங்கிற முடிவுக்கு வந்திருக்காரு. அதற்குண்டான பணிகளை தேர்தல் முடிந்ததற்கு பிறகு துவங்குவார். இதுல வெற்றி யாருக்கு, தோல்வி யாருக்குங்கிறத அந்த காலகட்டத்தில் தான் தீர்மானிக்க முடியும். பாஜக வெற்றி பெற்று அண்ணாமலையுடைய இந்த கனவு நிறைவேறாமலே போதா, இல்ல பாஜகவை எதிர்த்து அண்ணாமலை தன்னுடைய லட்சியத்தை நோக்கி நகர்றாரா அப்படிங்கிறத தேர்தல் முடிந்ததற்கு பிறகுதான் பார்க்கணும். ரொம்ப சரியா சொன்னீங்க. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நானும் யோசிச்சு பாக்குறேன். திமுகல இருந்து கட்சி உருவாகி ஆட்சியவே பிடிச்சிருக்கு எம்ஜிஆர். திமுகல இருந்து பிரிந்து மதிமுகன்னு ஒரு கட்சியவே உருவாகி நாடாளுமன்ற எம்பி ஆகி திமுகவுடைய கூட்டணி வச்சிருக்கிறாங்க, பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கிறாங்க. இது மாதிரி நிறைய கட்சிகள். ஆனா அதிமுகல இருந்தும் பெருசா கட்சிகள் பிரிஞ்சு உருவானதா தெரியல. ஏன் திருநாவுக்கரசு தொடங்கினார்ல, திருநாவுக்கரசு, கூப்பா கிருஷ்ணன் வந்தாரு, ராஜகண்ணப்பன் வந்தாரு, நிறைய பெரிய லிஸ்ட் இருக்கு. ஆமா, டக்குன்னு நினைவுக்கு வரல. சொன்னதுதான் டக்குன்னு. திருநாவுக்கரசு, ராஜகண்ணப்பன், நிறைய பேரு அதிமுகல இருந்து வந்தோம். ஏன் ஜெகத் ரட்சகன் கட்சி தொடங்கினார்ல, ஜெகத் ரட்சகன் ஒரு பார்ட். ஆர்.எம். வீரப்பன், அதிமுகவினுடைய இதயம், மூளை எல்லாமே அவர் தானே. கடைசியில திமுகவை ஆதரிச்சாரு. இந்த மாதிரி நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். ஆனா பாஜகவிலிருந்து யாரும் கட்சி தொடங்கல. நிதிஷ்குமாரை உடைச்சு மாஞ்சின்னு ஒருத்தரை உருவாக்கி முதலமைச்சர் ஆக்குனாங்க. ஆனா இவங்க கட்சியை உடைச்சு எதுவுமே ஆனதில்ல. அண்ணாமலை அந்த விதத்தில் பாஜகவில் ஒரு புதிய ஒரு வரலாறை தொடங்குவாரா அப்படிங்கிறது சந்தேகம்தான். எப்படி கொண்டு போக போறாரு அப்படிங்கிறது. இதனால் ரொம்ப நுட்பமான பார்வை தான். ஒரு வலதுசாரி கட்சி எப்படி இருக்கு, எப்படி தனக்காக பிறரை பயன்படுத்திக் கொள்ளுமா அல்லது பிறரை வளர்க்க தன் கட்சி பயன்படுமாங்கிறத, வலதுசாரியுடைய அந்த மனநிலை எப்படி இருக்குங்கிறதையும், பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சரையும் ரொம்ப விரிவாகவே சொன்னீங்க. பார்ப்போம், ஒரு புதிதா ஒரு கட்சி தொடங்கினா அதுனா ஒரு கவுண்டர் கட்சி மாதிரி இருக்குமா? அது இல்ல கவுண்டர் தமிழ்நாடு தழுவிய அளவுல ஆட்களை தயார் பண்ணிருக்கிறதாக சொல்றாங்க. அதே மாதிரி நாடார் பெல்ட்லயே கொஞ்சம் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறாரு அப்படிங்கிற செய்தி. கட்சியவே ஒரு நாடார் பெயரில் பதிவு செய்திருப்பதாகத்தான் செய்தி வருகிறது. அதெல்லாம் நம்ம வந்து அடுத்த கட்டமாக தான் நகர்வுகளின் அடிப்படையில் தான் பேசணும். அப்போ அவர் வெறும் கவுண்டர் என்கிற அந்த நிலையில் இருந்து சுருங்கணும்னு நினைக்கல. ஆனா அவருக்கு இருக்கிற அந்த பேஸ் வந்து கவுண்டர் பேஸ் தான். அந்த கொங்கு மண்டலத்தினுடைய பேஸ வச்சுதான். ஏன்னா அவர் கடந்த காலத்துல நான் பெரிய எமர்ஜிங் போர்ஸா, எடப்பாடி பழனிசாமி பெரிய எமர்ஜிங் போர்ஸா, கொங்கு மண்டலத்துல யார் பவர் சென்டருங்கிற இடத்துலதான் அவருக்கு பிரச்சனை வந்தது. அதனால அந்த கொங்கு மண்டலத்தினுடைய பவர் சென்டரை வச்சுதான் அரசியல்ல எமர்ஜ் ஆகணும்னு நினைப்பாரு. ஆனா அதுல இன்னொரு முக்கியமான விஷயம், கொங்கு மண்டலத்தினுடைய அரசியல் ரொம்ப நுட்பமான அரசியல் சார். அது வந்து கொள்கை சார்ந்த அரசியல்னு நான் வந்து சொல்லிட மாட்டேன். காரணம் என்னன்னா, அண்ணாமலை ஒன்றிய அரசினுடைய பிரதிநிதித்துவமாகத்தான் அடையாளப்படுத்தப்பட்டார். அதனாலதான் அண்ணாமலைக்கு பின்னாடி கவுண்டர்கள் நின்னாங்க. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தாரு, அதனால அந்த பவர் சென்டருக்கு பின்னாடி கவுண்டர்கள் நின்னாங்க. ஆனா இன்னைக்கு அண்ணாமலை வந்து பாஜக இருந்து வெளியில வந்து புது கட்சி தொடங்குறாங்க, அதுக்கு பின்னாடி நிப்பாங்களா நிக்க மாட்டாங்களான்றது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். இது அண்ணாமலை கொஞ்சம் கவனமாக கையில் எடுத்து பண்ணணும்னு தான் நான் நினைக்கிறேன். அப்ப அண்ணாமலைக்கு அட்வைஸ் சொல்றது மாதிரி ஆயிடக்கூடாது. இருந்தாலும் பறந்துபட்டு அண்ணாமலை எல்லோரையும் சேர்ப்பதற்கான முயற்சியில ஈடுபட்டு இருக்கிறாருன்னு தான் நான் கேள்விப்பட்டேன். ஓகே, புதிய செய்தி, பார்ப்போம்.
அவர் கட்சி ஆரம்பித்து அவருடைய சின்னம், அவருடைய போராட்டம், அவருடைய தேர்தல் பரப்புரை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், எப்படி கொண்டு போக போறாங்க. ஏன்னா அண்ணாமலை ஆதரவாளர்களான அமர் பிரசாத் ரெட்டி, கருநாகராஜன் எல்லாம் கட்சியில சேர்ந்துருவாங்களா அண்ணாமலை கட்சியில? நிறைய பேர் சேருவாங்க பாருங்க. அந்த மாதிரி பாஜகவில இருந்து ஏற்கனவே ஒரு டீம் ஆப்சென்ட் ஆகி வெளியில வந்து நிக்கிறாங்க சார். வெளியில் தெரியாத சில குழுக்கள் அண்ணாமலையோடு வெளியில் வந்து நிற்கிறார்கள். நீங்க ஊடகங்களில் பாரதிய ஜனதா கட்சியுடைய செய்தி தொடர்பாளர்களாக பேசியவர்கள் இப்ப யாரும் சில பேர் பேசுறதில்ல. நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பல. நீங்க தொடர்ச்சியாக தொலைக்காட்சிகள் விவாதங்கள்ல பங்கேற்கிறீங்க. கடந்த காலத்தில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் ஊடக விவாதங்களில் பங்கேற்றவர்கள் இன்றைக்கு பங்கேற்கிறார்களான்னு பாருங்க. யார் யாருமே இல்லையா? கேள்வி வரும். அதான் ராகவன் வர்றது கிடையாது, வானதி சீனிவாசன் வர்றது கிடையாது, பாரதிய ஜனதா நாராயணன் அவர் தான் அடிக்கடி வருவாரு எங்களோட, அவரு வர்றது கிடையாது. இவங்கெல்லாம் இப்ப அவங்க தானே பாஜகவின் முகங்களே, அவங்க தானே ராகவன், நாராயணன், வானதி சீனிவாசன், இவங்க இந்த மாதிரி இவங்க தான் இருந்தாங்க. இப்ப அவங்க யாருமே இல்லை பாஜக சார்பா. இது மாதிரி ஒரு குழு தனியாக வந்து அண்ணாமலைக்கு பின்னால் நின்று கொண்டிருக்கிறது. சொன்ன மாதிரி நீங்க சொன்ன மாதிரி கருநாகராஜன் கூட இப்ப பாஜக சைன்லைன் பண்றாங்க, ஏதோ ஒரு கேஸ் கொடுத்து அவரை தள்ளி வைக்க பாக்குறாங்கன்னு ஒரு விஷயங்கள் வருது. அது உண்மையானு தெரியல. நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கவுண்டர், நாடார் லாபி, அண்ணாமலை கோஷ்டி எல்லாத்தையும் இணைத்து பார்க்கும்போது இப்படியா இருக்குமோங்கிற ஊகத்துக்கு 100 விழுக்காடு வழிவகுக்குது. பார்ப்போம். அண்ணாமலை கட்சி இந்த நீதிமன்றம் எத்தனையோ விசித்திரமான வாழ்க்கைகளை பார்த்திருக்கிறது. கலைஞர் வாசன மாதிரி எத்தனையோ கட்சி பார்த்தாச்சு, வா அப்படிங்கிற மாதிரி, வாங்க அண்ணாமலை வாங்க அப்படிங்கிற மாதிரி பண்ணுவோம். பார்ப்போம். பல்வேறு செய்திகளை வழமையான உங்களுடைய வரலாற்று தரவுகள், அரசியல் பார்வையோட ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இந்த நேர்காணலை தந்தீங்க. மிக்க நன்றி. நன்றி.